everyone, welcome back to our channel. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் என்னன்னா, அவன் என்னுடைய இளைய மகன். அவன் என்னுடைய இளைய மகன் அப்படிங்கிறத he is my younger son. he is my younger son அப்படின்னா என்னோட இளைய மகன். இதுவே elder son அப்படின்னா என்னோட மூத்த மகன் சொல்லுவாங்க இல்லையா, அதை elder son சொல்லலாம். நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, அதை ஐ won't do it like that anymore. எனிமோர்னா இனிமேல் அப்படின்னு சொல்றது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லலை, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? அதனால தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறத that's why I didn't say it earlier. that's why I didn't say it earlier அப்படின்னா, இயர்லியர்னா முன்னாடியே சொல்றதுன்னு சொல்றது இல்லையா, அதை தான் இயர்லியர்னு சொல்வோம். நான் வரட்டுமா, நான் வேணா வரட்டுமா, யாரும் வீட்டில் வரல, நான் வேணா உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? நான் வரட்டுமா அப்படிங்கிறத shall I come, shall I come. இது வந்து ஒரு ரிக்வஸ்டாக கேட்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். shall I come அப்படின்னா நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறது, ஓ பெர்மிஷன் கேட்குற மாதிரி. ஓகேங்களா? நான் நாளைக்கு கிளம்பிடுவேன், அதாவது நான் நாளைக்கு கிளம்புறேன். நீ எப்போ கிளம்புறேன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கும்போது நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றத ஐ எம் லீவிங் டுமாரோ. ஐ எம் லீவிங் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா. இது நிறைய வீட்டில் கேட்போம், ஒரு கப் காஃபி கிடைக்குமான்னு கேட்போம். இல்லை வேற எங்கேயாச்சும் வெளியில் போனால் கேட்குறத எப்படி இங்கிலீஷில் நம்ம கேட்போம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம கிடைக்குமா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது, கொஷின் கேட்கும் போது கேன் தான் ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ கெட் அ கப் ஆஃப் டீ அப்படின்னா ஒரு கப் டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது. இதுவே காஃபி கிடைக்குமா அப்படிங்கிறத கேன் ஐ கெட் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்கலாம். அவ பேச ஆரம்பிச்சிட்டானா நிறுத்தவே மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றத she started talking. she started talking அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது. இதுவே அவ பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறத he started talking. he started talking அப்படின்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப கேட்காத, இது எப்படி கேட்போம்? திரும்ப திரும்ப கேட்காத, ஒரு விஷயத்தை கேட்டால் அப்படியே ஸ்டாப் பண்ணணும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது அப்படிங்கிறத டோன்ட் ஆஸ்க் அகைன் அண்ட் அகைன். டோன்ட் ஆஸ்க் அகைன் அண்ட் அகைன். ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து திரும்ப திரும்ப கேட்காத அப்படின்னு சொல்றது. அவங்க 2 பேரையும் அங்கே வர சொல்லியிருக்கேன், இது எப்படி சொல்வோம்? அவங்க 2 பேரையும் நான் அங்கே வர சொல்லியிருக்கேன், நம்ம அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு டூர் போகவோ இல்லை எங்கேயாச்சும் வெளியில போக பிளான் பண்றோம் அப்படின்னா வேற பிளேஸ்ல இருக்கவங்கள ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லி அங்கேருந்து பிக்கப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ஆஸ்க்டு போத் ஆஃப் தேம் டு கம் தேர். அவங்க 2 பேர் அப்படிங்கிறது தான் போத் ஆஃப் தேம். ஐ ஹாவ் ஆஸ்க்டுன்னா சொல்லியிருக்கேன், டு கம் தேர் அங்கே வர சொல்லி. ஓகேங்களா? ஐ ஹாவ் ஆஸ்க்டு போத் ஆஃப் தேம் டு கம் தேர் அப்படின்னா அவங்க 2 பேரையும் நான் அங்கே வர சொல்லியிருக்கேன், அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஐ ஹாவ் ஆஸ்க்டு போத் ஆஃப் தேம். ஐ ஹாவ் சொல்லியிருக்கேன் அவங்க 2 பேர்த்திட்டையும் டு கம் தேர் அங்கே வர சொல்லி. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சீரியஸாக போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. டாடா பாய்.